அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி மக்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்த போகிறோம். நவ கைலாய கோயில். நவ கைலாய கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த ரகசியங்கள் இது யாருக்குமே தெரியப்படுத்தாமல் காலங்கள் போயிடுச்சு. ஆனால் இதை உலக மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கோவிலுக்கு நிச்சயமாக ஒரு முறை வாழ்க்கையில் போயிட்டு வருவாங்க. இமயமலைக்கு போக வேண்டிய கோவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நவ கைலாய கோயில் இருக்குது. 9 கோயில் இருக்குதுங்க. 9 கோயிலும் 9 கிரகஸ்தலம். அதில் 9வது கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பதிவு கோயில். இந்த 9வது கோயில் சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலம்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல் கைலாயம் சூரியன், 2வது கைலாயம் சந்திரன், 3வது கைலாயம் செவ்வாய், 4வது கைலாயம் ராகு, 5வது கைலாயம் குரு, 6வது கைலாயம் சனி, 7வது கைலாயம் புதன், 8வது கைலாயம் கேது, 9வது கைலாயம் சுக்கிரன். அப்படின்னு பாருங்கள். இந்த சுக்கிரன் ஸ்தலம் அசரகுருவாக இருந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணினதுனால சுக்கிரன் என்று பொருள். அசரகுரு தேவகுரு குரு, அசரகுரு சுக்கிரன். இதில் என்னென்னா, ரோம மகரிஷி யாகம் செய்து உலக மக்கள் நலனுக்காக யாகம் செய்து முடித்து இந்த பூமி எல்லாம் குளிர்ந்து போய் மலர்களை எல்லாம் கொண்டுட்டு போய் பூஜித்து அந்த ஒரு சக்தியாகப்பட்டது கங்கையில் கொண்டு போய் மலர்களை எல்லாம் விட்டு அந்த மலர்னால் எல்லா மக்களும் மலராட வாழணும்னு சொல்லி அந்த கோயிலுக்கு பேர் சேர்ந்த பூமங்கலம் கைலாசநாதர் கோவில். இது 9வது சேர்ந்த பூமங்கல கைலாசநாதர் கோயில். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சேர்ந்த பூமங்கல கைலாசநாதர் கோயில் வரும். இந்த கோவிலில் பூமி குளிர்ச்சி அடைஞ்சு ரோம மகரிஷி சந்தோஷம் அடைஞ்சு உலக மக்கள் நலனுக்காக யாகம் செய்தவர். அவங்கக்கிட்ட சுக்கராச்சாரியார் ஆசீர்வாதம் வாங்கி அந்த அசுரகுருவே தோஷ நிவர்த்தி பண்ண ஸ்தலம். யாருக்கெல்லாம் சுக்கரனுடைய நீசமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் சுக்கரன் கெட்டு போயிருக்குதோ, யாருக்கெல்லாம் சுக்கரன் பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கோ, யாருக்கெல்லாம் சுக்கரன் பாதகாதிபதியாக இருக்குதோ, எல்லாரும் ஒரு முறை சேர்ந்த பூமங்கல கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கோவில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த பூமங்கலம் கைலாசநாதர். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் உங்களுக்கு கிடச்சிடும். இது நல்ல விஷயந்தானே. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் இப்போ மாவட்டத்தை பிரித்ததுனால எல்லாமே திருநெல்வேலியிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை போய் நீங்கள் சுக்கிரனுடைய திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும். கைலாசநாதர் கோயில், அதாவது நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் முன்னோர்கள் மோட்சம் அடையாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மோட்ச தீப விளக்கு அந்த கோயிலில் ஏற்றுறாங்க. 9வது கோயில் சர்ப வடிவமாக வாளாக இருக்குது. இது சர்ப வடிவ கோவில். அப்படின்னா பாருங்கள், சர்பதோஷ நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில். யாரெல்லாம் சூரியன் ஸ்தலத்தில் ஆரம்பித்து கேது ஸ்தலத்தில் முடித்து அந்த இடத்துல சுக்கரனோட திசவரிசை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்ப வடிவ கோவிலாக இருக்குதா, சர்பதோஷமே நிவர்த்தி ஆகுமா. சர்ப யாகம் செய்த 9 கோவிலில் சர்ப யாகம் செஞ்சுருக்காங்க. அப்போது அப்பேற்பட்ட கோவில் இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நவ கைலாய கோயில் இருக்குது. இந்த நவ கைலாய கோயில் நாம் இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்கிறோம். இன்றைக்கி என்ன தேதி? 10/8/2026. இந்த 8ஆம் இடம் என்பதே ஆயுள் ஸ்தானம் தான். 26 கூட்டினாலும் 8 தான் வரும். 10 என்பது கர்மா. இந்த கர்மாவை தீர்க்கறக்காகத்தான் இந்த கோவிலுக்காக பல ஆண்டுகளாக படித்து இந்த உலகத்துக்கு இந்த தேதியில் நம்ம அறிவிக்கிறோம். இது நிறைய பேர் நம்ம ஜோதிடம் படிச்சிருக்காங்க. எத்தனையோ மக்கள் இதை கேட்டாங்க. இதை நானும் சொல்லிக்கிறேங்கன்னு நம்மக்கிட்ட படித்தவங்க எத்தனையோ பேர் இதை சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ இனிமேல் இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் மக்களுக்காக இது வரும். அவங்களுக்கெல்லாம் நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம். ஏன், எப்படி? அதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியலேன்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு குருவாக முடியும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. எந்த ரகசியமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். என் மூலியமாக போய் மக்களுக்கு போக வேண்டியது உங்கள் மூலியமாக கூட மக்களுக்கு போகணும் விதி இருந்தால் மாறாது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லணும் அல்லவா.
அப்போ இந்த நவக்கைலாய கோயிலில் நாமளே அழைச்சிட்டு போய் எத்தனையோ மக்களுக்கு கொண்டு போய் வழி காமிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து சுக்கிரனுடைய ஸ்தலம். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் நம்மளுடைய கர்மாவாக செயல்படுதோ, நம்மளுக்கு கர்மாவே தீரலை, நம்மளுக்கு திருமணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை, அப்படி இருக்கிறவங்க எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறை 9 கைலாய கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சி இல்லாதவங்களுக்கு மகிழ்ச்சி, வீட்டில் சந்தோஷ நிம்மதி இல்லாதவங்களுக்கு சந்தோஷ நிம்மதி அனைத்தும் கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாமே 9 நவ கைலாய கோயில், 9 நவகிரக ஸ்தலத்தானே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் 9 கைலாய கோயிலை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. சர்ப வடிவத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த உலகத்தில் எல்லா கோயிலும் 9 கோயில் முடிக்கணும். ஒரு டைம் நீங்கள் போனீங்கன்னா 9 கோயிலில் ஒரு கோயில் போயிட்டு நம்ம வந்துடக்கூடாது. 9 கைலாயம் போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆத்ம திருப்தி அடையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பேரு புகழ் சந்தோஷ நிம்மதி எல்லாமே கிடைக்கும். இத்தனை யோகமும் பெற்றது தான் 9 நவ கைலாயம். நாங்கள் இதை எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். மக்களுக்கு வந்து நிறையா போய் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க 9 கோவிலையும் கொண்டு போய் தரிசனம் காமிச்சு 9 கோயிலையும் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி விளக்கேற்றி, முன்னோர்களுக்கெல்லாம் மோட்ச தீப விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நதியில் குளித்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு முன்னோர்களுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுறோம். இதுக்கெல்லாமே நம்ம அழைச்சிட்டு போகிறோம். அழைச்சிட்டு போய் 9 கோயிலையும் காமிச்சு தான் கூட்டிகிட்டு வரோம். இது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆர்டராக போகணும், மாறி மாறி போகக்கூடாது. சூரியனுக்கு அடுத்து புதனுக்கு போயிடக்கூடாது, புதனுக்கு அடுத்து குருவுக்கு வந்துடக்கூடாது. இது எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் சர்ப வடிவ கோயில் ஆர்டராக போய் வரணும். சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு புதன் வராது. ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் அப்படி தான் வரும். அப்படித்தான் அமைச்சிருக்காங்க. அன்றைக்கே ஜோதிடம் பஞ்சாங்கத்தில் அப்படி தான் கொடுத்துருக்குது. அதன்படி தான் கோயிலும் ஆர்டராக போக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்பமாட்ட ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட்டு. அப்போ சர்ப வடிவமாக வந்து கடைசியில் வாலில் வந்து முடியுது. சுக்கிரன் வந்து வாலில் முடிகிறார். சூரியனில் ஆரம்பித்து சுக்கிரனில் முடிக்கிறாங்க. அப்படித்தான் முடிக்கணும், ஆர்டராக வரணும். இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு எது வல்லதில்லை. இதுதான் அதில் வித்தியாசப்படுத்தி வச்சுக்கிறாங்க அந்த கோவிலை முன்னோர்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியன்னு பாருங்கள். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் தான் நம்ம தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் பஞ்சாங்கத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கோவிலவே நீங்கள் போய் ஒவ்வொன்றும் ஆர்டராக படிக்கும்போது இதுதான் ஆர்டர் கோயில்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் இது வந்திருக்குது. என்ன ஒரு அற்புதம்! இதெல்லாம் தான் கேட்குறக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது எல்லாமே நம்ம ஜோதிடத்துறையில் இருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த கோவில்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் இதை சேர்த்தணும். அவங்க பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் தீரணும். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு அவங்க நல்லா இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணித்தான் வாழணுங்கிற விதி. பிறப்பு மாற்ற முடியாது. ஆனால் செயற்கையில் நம்மளோட முயற்சியால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கலாம். தப்பே கிடையாது. தானம் தர்மம் புண்ணியம் எல்லாம் செய்து வச்சு வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா? மனித பிறப்பு ஒரே தடவை தானே. இந்த பிறப்புக்கு அப்புறம் அதே இந்த உருவத்தோடு இன்னொருக்க நம்ம வந்து அதே தாய் அதே குலம் அதே கோத்திரத்தில் நம்ம பிறக்க முடியுமா என்ன? கடவுள் என்ன நினச்சி வச்சுக்கிறாரோ அப்படித்தானே நடக்கும். நம்ம அப்படி நினைக்கி எழுதி வைக்க முடியாது. அந்த ஞானத்தை நம்மளுக்கு ஆண்டவன் கொடுக்கல. அப்போ நம்ம அதன்படி தானே போக முடியும். இது எல்லாமே ஜாதகத்தில் மிக 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 பவர். அதனால தான் இந்த மூதாதிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாமே இருந்தால் ஆண்டவனுடைய அருகனகத்தால் நல்ல விதமாக நடக்கும். அப்போது இனிமேல் வந்து 9 நவக்கைலாயத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி விட்டு வாங்க. உங்கள் பூர்வீக சாப நிவர்த்தியாகும். 21 தலைமுறையிலேருந்து வந்த சாப நிவர்த்தியாகும். நம்மளுக்கு யாருக்கெல்லாம் பெண் சாபம் இருக்குதோ அது நிவர்த்தியாகும். 9 நவக்கிரகத்தினுடைய நவ கைலாயத்துக்கு போயிட்டு வந்தால் 108 சாபம் 108 பாவம் 108 கர்மா நம்மளை விட்டு போய் முன்னோர்களும் மோட்சம் அடைஞ்சு நீங்களும் புனிதம் அடைவீங்க. இதை செய்யுங்க, வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இந்த அழைச்சிட்டு போகிறோம். நவ கைலாய கோயிலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் தெரியும். இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு.
1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் கையில் டோர் டெலிவரி கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் விஸ்வாமித்திர கோயில், காசி, ராமேஸ்வரம் எல்லாம் அழைச்சிட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காட்டுறோம். அதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஜோதிட வகுப்பு இப்போ போயிட்டுருக்குது. அதாவது எல்லா ஜோதிட ரகசியத்தில் எல்லா விஷயங்களையும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வகுப்பெடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.